ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான போபா டீ தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த போபா டீ. உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கோட மாவு கிடைக்கலான்னு பரவாயில்லைங்க, இந்த போபா டீ சூப்பராக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக ஆக்குற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அது ஒரு ஜல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இது 1க்கு 2 தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல நைஸ் பவுடராக கிடைக்கும். பாருங்கள், இதுலேயே எவ்வளோ திருன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம தூர போட்டுலாங்க. இது திரும்பி அரைச்சா கூட நமக்கு நைஸ் ஆகாது. அதனால் தூர போட்டுட்டு ஒரு கடாயில் என்ன செய்யுங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நாடு சர்க்கரை சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு எந்த ஒரு கம்பி பதமும் வேணாம், கெட்டியாகவும் வேணாம். சும்மா கரைஞ்சா மட்டும் போதுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நைஸ் பவுடராக திரிச்சு வச்சுருக்க மாவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்க, நல்லா கலந்து விட்டு அது நல்லா இப்படி திரண்டு வந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருங்க. இது கொஞ்சம் வேகணும் அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வெந்நீரை வச்சு பாயில் பண்ண தாங்க போவோம். அதில் இது வெந்துடும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு ஹார்டாக இருங்க. அதனால் நல்லா இப்போ சூடாக இருக்கும்போது பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இது குட்டியாக உருண்டை எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு குட்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசாகும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு அளவு சரியாக தெரியலை. அதனால் நீங்கள் பண்ணும்போது இதோட இன்னும் கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாங்க. நம்ம இது ஒன்றோட ஒன்று ஒட்டுங்க. அதனால் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாவு நல்லா ஒட்டிட்டுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போது இது போட்டால் போதுங்க. அதுக்கு முன்னாடியே போடக்கூடாதுங்க. போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டி அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வம்பா போயிருங்க. அதனால் அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வெந்து கிடைக்குங்க. பாருங்கள், நான் குட்டி குட்டி பாலாக போட சொன்னதுக்கு இதாங்க காரணம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன், அதோட பெருசாக வந்துடுச்சு. அதனால் நீங்கள் குட்டியாக போடும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. வெந்ததுக்கு பிறகு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து லைட்டாக வற்றினதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பால்ஸை போட்டுடலாங்க. உள்ளே போட்டு நல்லா கொதித்து நல்லா வற்றட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்னஸ் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வற்றி ஒன்றோட ஒன்று ஒட்டி சூப்பராக வருங்க. இப்போ இந்த அளவில் இருக்கட்டும். இப்போ நம்ம இப்போ போபா டீ ரெடி பண்ணுறதுனால இப்போ டிக்காசன் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக டிக்காசன் போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம போபா டீ செய்யறதுக்கு பால் ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி திக்கான பால் தாங்க எடுத்துருக்கேன். பசும்பால் அதை ஆடையோட சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட பசும்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பேக்கெட் பால் வாங்கி கொஞ்சமாக வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து செய்யுங்க. இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் எடுத்த பாலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா அரைஞ்சி சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம போபா டீ அசம்பிள் பண்ண எல்லாம் ரெடி ஆகிட்டு, போபா ரெடி, பால் ரெடி, டிகாசன் ரெடி, எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ கிளாஸில் ஊற்றி நல்லா அழகாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து போபாஸ்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. போபாலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டிகாசன் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றினா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த போபா டீயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.